முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உன்னை ஒரு உயிராக பார்ப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை. நீ ஒரு காரை கொண்டு விட்டுட்டீங்கன்னா வண்டியை எடுக்கும் போது தான் காசு கேட்பான். நீ ஒரு மோட்டர் பைக்கு பழுதாகி கொண்டு மெக்கானிக் செட்டில் விட்டினா அந்த மோட்டர் பைக்கை திருப்பி எடுக்கும் போது தான் பில்லு கொடுத்து காசு கட்டி எடுத்துட்டு போங்கம்பா. ஆனால் நீ மானுடன், நீ உன்னதமான உயிர் கொண்டவன். நீ மருத்துவமனைக்கு உடம்பு முடியல போனீங்கன்னா பணத்தை கட்டு அட்மிட் பண்றம்பா. அப்போ இந்த காருக்கு, இந்த மோட்டர் பைக்கு, இந்த ஆட்டோவுக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லை. ஏன்? நீ கேவலமான பண்டம், அதை விட கேவலமானவை நீ. புரியுதா? இப்ப புரியுதா உனக்கு? நீ மருத்துவமனைக்கு மட்டும் போ. யங்ஸ்டரா இருக்கணும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கான் பெரும் முதலாளி, 2 கோடி. கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, சிறுநீரகம் 2ல் இப்போ ஒரு 2ஐயும் தூக்கலாம், இல்லை 2ல் 1 போட்டால் கூட 1 கோடி. கண் பார்வை நல்லா இருக்கு, இது 2 பேர் கண்ணுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கான். ஓகே, இப்போ இவனை என்ன பண்ணுறது? பிரெயின் டெட், மூளை செத்துருச்சும்பா. இதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நீ பிரெயின் டெட்டுங்கிற ஒன்றை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிய? கேள்விப்பட்டிருக்கிய? ஏன்னா நீனும் ஒரு பண்டம். உன்னை பார்க்கும்போது ஒரு உயிரா பார்க்கறது இல்லை. 2 கண்ணு 2 கோடி, 2 சிறுநீரகம் அது ஒன்று 2 கோடி, ஹார்ட் அது ஒரு 4 crores. அப்ப நீ என்ன? நீ ஒரு பண்டம். காரணம் என்ன? நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கை. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டான் நம்மால், உலக வர்த்தக அமைப்புல. அவனுக்கு என்ன தெரியுமா? அவன் பாலிசி என்ன தெரியுமா? அவன் கொள்கை, உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை. ஆனால் அவர்களுக்கு அது தொழில். அவன் என்ன சொல்றான்? தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீ தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு கமிஷன் வாங்கிட்டு பேசாம இரு. இதான் அவன் கோட்பாடு. அதைத்தான் நாட்டின் பிரதமர்லேருந்து முதலமைச்சர் வரை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க பொருளாதார அடியாளர் வாக்குமூலத்தை படி. பல தடவை சொல்லிட்டேன், படி. படிச்சா நான் அங்க இருப்பேன், நீங்க பேசுவ. அவன் என்ன சொல்றான்? உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கையெழுத்து வாங்குவோம், தொழில், பொருளாதாரம், பாதுகாப்பு இவற்றில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவ்வப்போது உங்கள் நாட்டிலே வானூர்தி நிலையம் அமைத்தல், துறைமுகம் கட்டுதல், சாலை போடுதல், ஏர்போர்ட், இது மாதிரி வேலைகளை செய்து கொண்டு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். அதனாலதான் அந்த 8 வழிச்சாலை வருது, இந்த ஏர்போர்ட் வருது, அந்த போர்ட் அந்த காட்டுப்பள்ளியில வருது. இதெல்லாம் எதற்கு? இதுக்குத்தான் நமக்கு சேவை செய்யறாங்களாம். இது நல்லா கொஞ்சிக்கணும். இந்த சாலையெல்லாம் போடப்பட்டது 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு உனக்குன்னு நினைச்சின்னா அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் கிடையாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கொண்டு செல்வதற்காக போடப்பட்டதின் உடன் பிறந்தவனே. சாகர் மாலான்னு ஒரு திட்டம், அதன் கிளை திட்டம் தான் பாரத் மாலா. பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு, சின்ன நாடு, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒரு பேங்க், 375 லட்சம் கோடி அதுக்கு வருது. சின்ன நாட்டில் இவ்வளவு பொருளாதார எப்படி ஒரு வங்கிக்கு வருதுன்னா அது அமெரிக்க ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது சாகர் மாலா திட்டத்துக்கு. இதன் வேலை என்ன? பீம்ஸ்டெக், இந்த பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அந்த பீம்ஸ்டெக். இதுல என்னென்ன இந்த நாடுகள் இங்க பாரு, இவனுக்கு என்ன தெரியுமா? இவனுக்கு சாலை போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, தொடர் வண்டி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இந்த கப்பல் போக்குவரத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? தனியார் முதலாளிகிட்ட. முதலாளி யாரு? அதானி. விளிங்கத்துல துறைமுகம், ஏற்கனவே துறைமுகம் இருக்கா? கேரளால இருக்கு. இந்த விளிங்கத்துல இருக்கு அதானிக்கு. இங்க ஏற்கனவே துறைமுகம் இருக்கா? இருக்கு. யார்கிட்ட இருக்கு? நம்ம தாத்தா காமராஜ் பேர்ல, பாட்டனார் வாபுசி பேர்ல இருக்கு. அதுலயே வேலை இல்ல, 50 விழுக்காடு தான் நடக்குது. அப்போ அங்க சரக்கு தேங்கி இருக்குது, ஏற்றுமதி ஆக முடியல, சரக்கு இறங்க முடியல, அங்க இடம் இல்ல. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப எதற்கு 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில துறைமுகம், அதானி துறைமுகம்? ஏன்னா முதலாளி வாழணும். அப்ப இந்த போக்குவரத்தை கொண்டு போய் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். இதுக்கு பேர் சாகர் மாலா கிளை திட்டம், பாரத் மாலா. விளங்குதா? நீ என்ன நினைக்கிற? இந்த 8 வழிச்சாலை போறது உனக்கு நினைக்கிற? அட இளவெடுத்தவனே, நமக்கு இல்ல, முதலாளிக்குப்பா. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6 மணி 7 மணிக்கு இந்த 4 வழிச்சாலை போய் பார்ப்பா. மூடுந்துவல் கண்டெய்னர்கள் வரிசையா போகும். எதற்கு? கொரியன் முதலாளி ஹொண்டாயில் தயாரிச்ச கார் போகுதுப்பா, மோட்டர் பைக் போகுதுப்பா. ஒரு தடவை திறந்து பாருப்பா, அதாப்பா போகுது, துறைமுகத்துக்கு போகுது.
அவன்கிட்ட கப்பம் வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? நோ, நெவர். இது யாருக்கான நாடு? யாருக்கான அதிகாரம்? அப்ப இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு வாழவும் செய்யாது, வளரவும் செய்யாது. என் உடன் பிறந்தவனே, சந்தையில் வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா என்பதை ஒரு நொடி சிந்தித்துப்பார். சந்தையில் வர்த்தகம் நடக்கும். மாலையில் வியாபாரம் முடிந்தவன் கூடாரத்தை காலி பண்ணி வியாபாரி போவான். சந்தை வெறிச்சோடி கிடக்கும். அப்படித்தான் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் முதலாளிகள் வருவார்கள். வெளிநாட்டு முதலாளிகள், உள்நாட்டு முதலாளிகள் முதலீடு செய்வார்கள். இந்த முதலீடு அவன் லாபத்தை வைக்கா, மக்கள் சேவைக்கா என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் சிந்திச்சு பார்க்கணும். எந்த முதலாளியும் தன் லாபத்தை வைக்கத்தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு இருக்க முடியாது. செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? நோக்கியோ கொண்டு வந்தார்கள் ஐயா கருணாநிதி ஒரு காலத்தில். நோக்கியோ, நோக்கியோ, அமெரிக்கா நோக்கியோ, நோக்கியோ. எங்கடா இப்ப நோக்கியோ? எங்கேயாவது நோக்கியோ? வேலூர்ல நான் 6 மாசம் சிறையில் இருக்கும்போது என்னோட 300 தம்பிகள் வந்து இந்த நோக்கியோ நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்த வந்தான். நோக்கியோ மூடிட்டான். ஏன் வந்து? சரி வரல. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. எங்கடா அவன்லாம்? எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்து என் பேச்சை கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி தெரியுமா? +2 படிச்சா போதும், 10th படிச்சா போதும். அது இப்ப அதுக்கு எஜுகேஷன் கிடையாது. அவன் தான் மேல கவர் தயாரிக்கிறது மட்டும் கற்றுக் கொடுப்பான். உள்ள அந்த இது தயாரிக்கிறது மட்டும் ஒன்று தான் தயாரிக்க மாட்டான். டிவிஷன் ஆஃப் லேபர் மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுப்பான். மொத்தமா செல்போன் தயாரிக்க தெரியாது. இப்ப அவனுக்கு என்ன? இப்ப பாரு, இப்ப கொரியன் முதலாளி இப்படி கேட்போம். கொரியன் முதலாளி ஏன் கொரியாவில் இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலையை வைக்கல? ஒன்னு கேள, அப்படி கேட்டு பாரு, கேட்டு பாரு. ஏன் வைக்கல? ஏன் வைக்கல? 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இங்க 2 டன் 3 டன் கார் உள்ள எடையுள்ள கார்கள் தயாரிக்கப்படுது. அப்ப எத்தனை லட்சம் கார்? கண்ணுக்கு தெரியாத உன் நீர் களவு போகுது. இதைத்தான் வெர்ச்சுவல் வாற்று மறை நீருங்கிறான். ஐயா நக்கீரன் எழுதின படிக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் உன் நீர். 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப எவ்வளவு தண்ணீர் உன் தண்ணீர் களவு போகுது பாரு. இவன் ஏன்னா அவன் நிலத்தின் நீரை காப்பாற்றி விட்டு நம் நிலத்தின் நீரை சுரண்ட வந்துட்டான். ஒருவேளை நிலத்தடி நீர் இல்லைன்னா கூட அதை கழுவிட்டு போயிடுவான். நீ தெருவில் நிற்க வேண்டியதான். நான் ஹொண்டாயில வேலை செய்கிறேன். அப்புறம் வேலை இருக்காது. கள்ளச்சாரத்தை குடிச்சு படுத்து 10 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு போக வேண்டியதான். வேற ஒன்றும் கிடையாது. சிரிக்காதவன் சொல்றான், குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, குடிச்சு செத்து பாடையை கொடுத்தா, பாடையில பாடியை கொடுத்தா 10 லட்சம். பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சம். இது சிரிக்க இல்லை, சிந்திக்கிறது. இப்ப இந்த ஹொண்டாய் முதலாளி இப்ப நீ இப்படி பாரு. இவனை நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம். அவனுக்கு மின்தடை இல்லை. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டால் ஏற்படுகிற ஒரு இழப்பிற்கு, உற்பத்தி இழப்பிற்கு மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும், இழப்பீடை ஈடுகட்டும். எப்படி செலவு எடுக்கிறான் பாருங்க. செய்யற பொருளை, உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக சாலை, நிலத்தடின்னு எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். அந்த தொழிற்சாலையை தொடங்க உழைக்கும் அடித்தட்டு மக்கள், வேளாண்குடி மக்கள்கிட்ட எத்தனை ஆயிரம் ஏக்கரும் பறித்து தரப்படும். நல்லா கவனிச்சுக்கணும். இவங்களுடைய வளர்ச்சியை பாரு எப்படி கட்டமைக்கிறான் இது. ஆனால் இவனை எவ்வளவு வேணாலும் உறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கடல் நீரை 50,000 கோடி முதலீடு செய்து ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில், அமெரிக்க முறையில் சுத்திகரிச்சு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறான். கடல் சுத்திகரிக்குது. சூரிய ஒளி, கடல் நீராவியாகி மேகம் தூய நீரை கொட்டுது. குடிச்சுக்க 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 குடிச்சுக்கன்னு கொட்டுது. அதை அடுத்த நொடி கடல்ல விட்டு சுத்திகரிக்கிறேன் 50,000 கோடிக்கு. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார பயிலா, 50,000 கோடிக்கு எத்தனாயிரம் ஏக்கர்ல நீ எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை குட்டை, எத்தனை கம்மா, எத்தனை தாங்கள், எத்தனை ஏந்தல், எவ்வளவு கட்டிருக்கான்? 50,000 கோடி ஒரு முறைக்கு. இவங்க எத்தனை 50,000 கோடி இதுல? அப்ப எவ்வளவு நீர்த்தேக்கங்களை? அப்ப என்ன செய்யறது? இந்த நிலையிலிருந்து அண்ணன் சொல்ற இந்த நிலைக்கு மாறுவதுதான் உண்மையான மாற்றம். முற்றுமுழுதான புதிய சமூகம் படைக்கிறது. அதுதான் மாற்றம், அதுதான் புரட்சி. இப்ப இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுவா சீமான்? இந்த சந்தை பொருளாதாரத்தை தூக்கி தள்ளுறான். எவனும் எப்படியோ போ. இங்க பாரு, இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் எழுதியிருக்கான். இவங்க இந்த ஆசிய கண்டம் தான் பணத்தையும் தங்கத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எந்த நாடு தங்கம் அதிகம் வச்சிருக்கோ, எந்த நாடு பணம் அதிகம் வச்சிருக்கோ பணக்காரன. ஆசிய கண்டங்கள் தான் அப்படி இருக்குது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுன்றான். எப்படி நீர் பொருளாதார கொள்கை? இந்த பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செய்யறான்.
அவன் ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறான்ப்பா, கைக்குள்ளே இருக்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா ஒரு கைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழம் விளைஞ்சு கைக்கு வர. ஆனால் அதை கசக்கி பிழிஞ்சாப்பா அரை கோலை கூட தண்ணி வரலப்பா. என்ன நினைக்கிறான்? ஸ்டாப் இட்டுன்றான். இப்போ நமக்கு ஆரஞ்சு பழம் இம்போர்ட் பண்ணு, நோ எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணு. ஏன்? என் நிலத்தின் வளம் நீர் வளம் முக்கியம். எந்த நாடு நாசமாக போகட்டும், என் நாடு நல்லா இருக்கட்டும். அங்கே ஏன் நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் தலைவனாக இருக்கான். உனக்கு புரியுதா? உலகத்தில் எல்லா நாடும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சிங்கப்பூர். ஆனா ஏன் நாடு மேக் இன் இந்தியா. இந்த பொருளாதார கொள்கைக்கு பேரு வாடகைத்தாய் பொருளாதார கொள்கை. கற்பப்பை என்னது, வயிறு என்னது, சுமப்பது நான், புள்ள என்னது இல்லை, நான் பெத்தவனும் வாங்கிட்டு போயிடுவேன். புரியுதா? இதை விடலாம் எளிமையா உனக்கு விளக்க முடியாது. தானே கத்த முடியும். எங்களை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலை நெஞ்சுக்கிட்டீங்க நீ? உங்களை பெத்த மாதிரி தான் எங்க ஆத்தால பொண்ணும் பெத்தேன். என்ன பண்றது? எல்லா டாக்டரும் சொல்றான் சத்தமா பேசாத ஈமான், சாப்பிட்டா பேசு சாப்பிட்டா பேசுன்னு. அப்ப நான் எங்க ஐயா தென்கட்சி மாதிரி என்ன நேயர்கள இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்க ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏப்பா சீமா என்னப்பா செத்தவங்க கையில வெத்தலா குதி சத்தமா பேசப்பா, வாங்கி பேசப்பா. எங்க ஊர்ல எல்லாம் முன்னு என்னப்பா சத்தமா பேசப்பா அப்படிம்பா. அது 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 வேற கதை. அது இப்ப அவன் என்ன சொல்றான்? சீனால வந்துப்பா பன்னிக்கறி விரும்பி சாப்பிடுறான். 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வரப்ப 8800 லிட்டர் தண்ணீரை குடிக்குதுப்பா 1 கிலோ. ஸ்டாப் இட்டுன்ட்டான். பன்னிக்கறி இம்போர்ட் பண்ணு. ஏன்? அவன் நாடு அவன் வளமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அண்ணன் எப்படி நம்ம இதை மாற்றணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பேரு புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அவன் கத்திக்கிட்டு இருப்பான் இந்த பாலிசியை எதிர்க்கிறார்கள். போப்பாங்கிட்டு போப்பா. அவன் கேட்பான் இந்தியாவுக்குள்ள. நான் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கனான்னு கேட்கணும். இவள் நாள் இருந்தனா? அப்ப இருக்கனா? இவன் நாள் இருந்தன்னா செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் ஒரு தடவை நீ சொல்லலையே. தமிழ் மீனவன் எங்காலு கார்த்திகை பாண்டியவன அங்க ஒரிசாவில் ஆள அவன் தமிழன்ட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா நான் தமிழன்ட்டேன். செத்து விழுந்தவன் இந்திய மீனவன் சொல்லல, தமிழ் மீனவன். ஆமா நான் தமிழ் மீனவன்ட்டேன். தட்சாலி வரானார். ஆமா நான் தமிழன்ட்டேன். அதுல என்ன உனக்கு? இந்தியாவில் நான் இருந்தா காவிரி தண்ணிக்கு ஏன் நான் முட்டிக்கால் போட்டு கையேட்டி நிக்கணும்பா? அப்பதான் நீங்க எங்கப்பா போனீங்க? இந்த சோகால்டு இந்தியன்ஸ், சோகால்டு இந்தியன்ஸ் எங்க போனீங்க? எங்க போனீங்க? தண்ணி கேட்கும் போது அடிச்சு விரட்டி எங்க ஆத்தால அப்ப மயசவத்தோன அடிச்சு விரட்டி முட்டிக்கால் போட்டு அரை நிர்வாணமாக்கி சொந்த நாட்டுக்குள்ளே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அகதியா வரும்போது நக்கிக்கிட்டு இருந்தீங்களா? என்னத்தை புடிங்கிட்டு இருந்த நீ? ஒரு நாள் ஒரு பொழுது அங்க நான் உட்காரும் போது இந்த ஆட்டத்தை எல்லாம் நீ காட்டிடுறா பாக்குறேன். நல்ல ஆத்தால பொண்ணு பிறந்த நீ காட்டிடுறா பாக்குறேன். நீ காட்டிரு பாப்போம். அது அப்படி ஒரு ஆள் இருக்கணும்ல. எங்க பெரியவற்றை கேட்கிறாங்க உங்களுக்கு கோபம் வருமானு. என் இனத்துக்கு எதிராவது பேசி பாரு, செஞ்சு பாரு, அப்ப தெரியும் என் கோபம்ன்றது. அவன் பிள்ளையை நாங்க எப்படி இருப்போம்னு பாரு. சும்மா போட்டு